மனசறிஞ்சு மற்றவங்களை கெடுக்கிற வேலையை தவிர எந்த வேலைனாலும் செய்யலாம். உழைப்பவர்கள் தான் உயர்ந்தவர்கள். சூழ்நிலையிலே உலகம் எப்படி இருக்குன்னா, வர்ம ஆசான் அதை சொல்கிறாரு எதை சொல்கிறாரு அப்படின்னு அவங்கவுங்க இஷ்டத்துக்கெல்லாம் பேசலாம் முடியாது. வர்ம ஆசான் அப்படின்னா வர்மக்கலை, சிரமக்கலை, குந்தா பிரிவு இதெல்லாம் தெரிஞ்சிருக்கணும் ஒன்று. அந்த வர்மக்கலைக்கு இப்போ நாங்கள்லாம் 15 வருஷமாக படிச்சுக்கிட்டு இருந்தோம். அந்த கலைக்கு இத்தனை ஆண்டு காலம் பிடிக்குன்னா தொடுவர்மம் 96, படுவர்மம் 12, 108க்கும் ஒவ்வொரு கவி இருக்குது. அந்த கவியை மனப்பாடம் பண்ணணும் ஒன்று. ஒரு மனுஷன் வர்மத்தில் அடிபட்டு வந்தாங்கன்னா அது இன்னும் கை நாடி பார்க்காமலே சொல்லிடலாம், இந்த வர்மத்தில் அடிபட்டால் இன்னும் நோய் வரும் அப்படின்னு கண்டுபிடிச்சிடலாம். இதெல்லாம் லேசானது. வர்மானிக்கு இதெல்லாம் லேச அபியாசம் தான். எல்லாம் பார்த்த உடனே சொல்லிடலாம், இந்த இடத்துல அவருக்கு அடிபட்டுருக்கு, அப்போ இன்னும் மருந்து, நாட்டு மருந்து என்ன கொடுக்கணும் அந்த வர்மத்துக்கு அப்படிங்கிறத சொல்லிடுவாங்க. வர்மத்தில் வர்ம கலைகள் எல்லா கலையும் விட தாண்டின கலை தான். ஆயக்கலையிலே பெரிய 64 கலையிலே உச்சக்கலை இந்த கலை தான். பாதுகாப்பு கலையிலே இதுதான் சிறந்த கலை ஒன்று. ரெண்டாவது, ஆபத்தில் அடிபட்டு வந்தவங்களை காப்பாற்றி விடுறதும் இந்த கலை தான். மாதிரி நோக்கவர்மம், வாடைவர்மம், ஊதுவர்மம்லாம் அதுக்கு கழனி, அது வேறு செக்ஷன், அது வேறு பிரிவு. இன்றைக்கி 3 இடத்துல குத்துனா ரத்தம் வராத இடம் எந்த இடம்னு கேளுங்க, வர்ம ஆசன் சொல்லட்டும். மனுஷன் உடம்புலேயே கத்தியால் குத்தப்பட்டால் 3 இடத்துல ரத்தம் வராத இடம் எந்த இடம்? வர்ம ஆசன் உண்மையிலேயே நம்ம படிச்சிருந்தோம்னா சொல்லிடுவாங்க. வச்சுதான் ருக்கு வேதம், ஜாம வேதம், யஜுர்வேத வேதம், அதர்வன வேதம், இந்த 4 வேதத்துக்கும் எந்தெந்த மூர்த்திகள் என்ன, எந்த 11 சித்தர்களில் எந்தெந்த சித்தர்கள் யார் யாருக்கு அவன் யாகத்தை அந்த கரெக்டான முறையிலே படிச்சிருந்தா, முறையாக குரு முகாந்திரம் மூலமாக படிச்சிருந்தாங்கன்னா, அரங்கேற்றம் முடித்தவங்களாக இருந்தால் கரெக்டாக சொல்லிடுவாங்க. அப்போது அதர்வனவதம்னா எப்படி வருது? ஹயக்கிரியரும் வராரு. அப்போ ஒன்றுக்கும் தெரியணும்ல, இதே மாதிரி டக்குன்னு சொல்லணும்ல. சரி, அந்த கலைக்கு என்ன வருது, அந்த கலையில் என்னென்ன வரும், வர்ம கலையிலேருந்து காப்பாற்றுறது தான் முக்கியம். பொறுமை ரொம்ப ரொம்ப வேணும். பொறுமை. நான் படிச்சிருக்கேன், நீ படிச்சிருக்கலாம் சொல்லலாம் முடியாது. வர்ம கலைகள் இன்றைக்கி இன்டர்நேஷ்னல் லெவலில் சிலம்பு விளையாட்டு இதாக இருக்குது, அறிமுகமாயிட்டது இன்டர்நேஷ்னல் லெவலில். வர்ம ஆசான் வர்ம கலைன்னு சொல்லி எங்கேயாவது இன்னும் நெட்டில் வரவே இல்லை. இன்டர்நேஷ்னல் லெவலில் இன்னும் வர்ம கலை வரவே இல்லை. காரணம் அதுக்குள்ள ஆட்கள் இப்போ இல்லை. அதை இன்டர்நேஷ்னல் அளவுக்கு கொண்டு வரக்கூடிய அளவுக்கு திறமை வாய்ந்த ஆசாமார் இல்லை. எங்கேயோ ஒருத்தன் இருக்கான் அப்படிங்கிறது மட்டும். என்ன ஆசிரமவாசிகள் சிலவங்க நாங்கள் அதை தெரியும், இதை தெரியும், எதை தெரியும், எதாக இருந்தாலுமே அதுக்கு வழியே வேறு. அது யாரும் சொல்ல முடியாது. முறையாட்டு படிச்சிருக்கணும். முறையாட்டு படிச்சிருந்தா அவங்களுக்கு கண்டிப்பாக அந்த இது வந்துடும். இதை பெருசாலாம் பண்ணாண்டாம்னு நினைக்கவே முடியாது. கஷ்டமான ஒரு இதுதான். மனப்பாடத்தில் இருக்கணும். ஏன்னா இந்த கல்வி எப்பேற்பட்ட கல்வி அப்படிங்கிறது எல்லாம் இப்போ உங்களுக்கு நல்லாவே நண்பர்களுக்கு தெரியும். பாதுகாப்பான கலை. ஆனால் பொறுமை ரொம்ப ரொம்ப மிக மிக முக்கியம். பொறுமை தான் இந்த கலையில் நம்ம இன்றைக்கி இதை தான் பண்ண முடியும், அதுதான் பண்ண முடியும். 108 வரம்பத்துக்கு 108 கவி, 108 இதுக்கு 108 விரல் கையை பார்த்தோன்னு தெரியும். வாத பித்த சிலேப்பனவனு 3 நாடி, 12,000 நாடி நரம்புகளை 3 நாடியில் வகுத்த இறைவன் மனுஷனுக்கு 3.5 கோடி ரோமத்தோரங்களுடன் படைக்கப்பட்டுள்ளான் என்பது இது உலகம் முழுவதும் தெரிஞ்சது தான். அத்தனை மகரிஷிகளும் சொன்னது தான். இது படிச்சிருக்கணும். ஆதாரம் கையில் இருக்கணும். பேசும்போது ஆதாரத்தோட பதில் சொல்லணும். ஆதாரமற்ற இதுகளெல்லாம் சொல்லவே முடியாது. நோக்கவர்மத்தை போய் இது நோக்கவர்மத்தை பார்த்து நோக்கவர்மம் வேறு, வாடைவர்மம் வேறு, வாடைவர்மம், ஊதுவர்மம், நோக்கவர்மம் இருக்குது. வர்ம கண்டி, வர்ம கோடாரி, படுவர்ம சுட்சம், வர்ம அகில திரட்டு இவ்வளவும் இருக்குது. வர்மம் அது யார் எந்த மகரிஷியால் சொல்லப்பட்டது? வர்ம கண்ணாடி. படுவர்ம சுட்சம் எந்த மகரிஷி சொன்னது தெரியணும்ல. அப்போ வர்ம கண்ணாடி, வர்ம கண்டி, படுவர்ம சுட்சம், வர்ம அகில திரட்டு, பீரங்கி, திறவுகோல் எத்தனை இருக்குது? இது எந்தெந்த மகரிஷியால் சொல்லப்பட்டது? இந்த கண்ணாடிங்கிறது எந்த ரிஷி சொன்னார்? சொல்லணும்ல, தெரியணும். படிக்காமல் வெளியே சொல்லவே கூடாது. தெரிஞ்சு மனசில் ஆயிருக்கணும். அன்பு நண்பர்களே, இன்னும் நிறைய இருக்குது. இதுகள்லாம் எல்லோரும் படித்தாச்சுன்னா சொல்ல முடியாது.
அது நல்லா இன்டர்நேஷ்னல் லெவலில் வர்மா கலைன்னு வெளியே வரல. சிலம்பம்லாம் வந்துட்டு பர்மானின்னா பொறுமைசாலியாக தான் இருப்பாங்க. நிறைய உயிர்களை காப்பாற்றக்கூடியவங்க, அடிபட்டவங்களை காப்பாற்றி விடக்கூடியவங்களாக இருப்பாங்க. ஏன்னா 12 வருஷம் சீசன் ஆகும். 12 வருஷம், அதாவது போகர் சொல்றார், போகர் முனிவர், அதாவது ஐயம்போல் இழகி இன்னூலை தாவண்டு கேட்பார்கள் கொடுத்திடாதே, 12 வருஷம் முன்னெடுத்தில் சீசன் ஆக, அதாவது நீ அவனை பற்றி தெரிஞ்சு அவன் குணத்தை புரிஞ்சு அதுக்கப்புறம் இந்த கலையை சொல்லிக் கொடு, குருவே சொல்லுகிறேன்னு கேளுங்கார் போகர். அகஸ்தியன் தான் சொல்கிறார். இந்த கலையெல்லாம் உடனேலாம் சொல்லிக் கொடுக்குற கலை கிடையாது, எடுத்த உடனே சொல்லிக் கொடுக்கக்கூடிய கலையும் கிடையாது. அவன் நாளைக்கு ஏழை எளியவர்களை ஆடு மாடுகளை அடித்து வதைப்பார்கள் காணும் பாவமே ஒன்று வந்து சேர்மப்பான்னு போகர் திரும்ப சொல்கிறார். அப்போ எப்படிப்பட்ட கலை இது? எத்தனை ஆண்டு படிச்சிருப்பாங்க, எவ்வளோ மனப்பாடம் இருக்கும், இதெல்லாம் பதில் சொல்லணும். இது எந்த மகரிஷியால் சொல்லப்பட்டதுன்னு சொல்ல டக்குன்னு கையபடி கேட்டால் விறுவிறுன்னு சொல்லணும். சிலம்பு விளையாட்டுங்கிறது வேறு, வாழ் விளையாட்டுங்கிறது வேறு. பர்மானிக்கு அதெல்லாம் தேவைப்படவே படாது. பர்மானிக்கு இது தேவையற்ற கலை. அந்த கலையெல்லாம் பர்மானிங்கிறது ஒரு நல்லது பண்ணக்கூடியவனாக தான் இருப்பாங்க, பொறுமைசாலியாக தான் இருப்பாங்க. இன்னும் என்னுடைய அன்பு நண்பர்களுக்கு இது தெரியப்படுத்திக்கிட்டு தான் இன்னும் நிறைய விஷயங்கள் சொல்ல வேண்டியது இருக்குது. என்னுடைய அன்பான நண்பர்களும் ஆரோக்கிய தோழர்களுக்கும் இதை நான் தெரியப்படுத்திக் கொள்கிறேன். ரொம்ப நன்றி. அன்புள்ள நண்பர்களே, ஆரோக்கிய தோழர்களே, என் உயிருக்கு மேலான என் நண்பர்களே, வர்மாசான் பணகுடி, வர்மக்கலை, சர்மக்கலை, குந்தா விளையாட்டு, குந்தா பிரிவு என்பது மட்டுமல்ல, மனித சரீரத்திலே மகரிஷிகள் சொன்னது போலவே மனிதன் சிறு குழந்தையாக இருந்து வயதாக காலம் வரைக்கும் மனிதன் உடம்பிலே வளராத ஒரு உறுப்பு உண்டு. அது எந்த உறுப்பு என்று வர்மானி கேட்டால் பதில் சொல்ல வேண்டும். பர்மா ஆசான் என்று சொல்லி கொண்டு இருப்பவர்கள் பதில் சொல்ல வேண்டும். மனித உடலிலே குழந்தையிலிருந்து வயசான காலம் வரைக்கும் வளராத உறுப்பு ஒரு உறுப்பு உண்டு, இருக்கிறது. அது எந்த உறுப்பு என்று மட்டும் இல்லாமல் அதுக்கு பதில் சொல்லவும் முடியாது. அதாவது சிலர் ஆசிரமவாசி என கூறி கொள்வதும், அர்த்தமற்ற அடுக்கடுக்கான இட்டுக்கட்டிய பொய் வதந்திகளை பரப்பி மக்களை நம்ப வைப்பது போல் லேசான விஷயம் என நினைப்பதும், இதுவே இப்போது காலப்போக்காகி வருகிறது. நமது இந்திய துணைக்கண்டத்திலே எங்கோ ஆதாரத்தோடு வித்தைகளையும் கலைகளையும் அமைதி அடக்கமான ஒருவராவது இருப்பார் என்ற எண்ணம் பொய்யர்களுக்கு தெரியாமல் பொய் மூட்டைகளை அவிழ்த்து கொட்டுவதை தமிழக மக்கள் ஒருபோதும் ஒத்துக்கொள்ள மாட்டார்கள் என்பது உலகமறிந்த உண்மை. இதுதான் உண்மையிலேயும் உண்மை. நன்றி நண்பர்களே, நன்றி. அன்பிற்கும் பாசத்திற்கும் உயிர்க்கும் உயிரான உள்ள ஆருயிர் தோழர்களே, நண்பர்களே, அனைத்து மக்களுக்கும் சில விஷயங்கள் தெரிந்து கொள்ள வேண்டிய மிக மிக முக்கியமான, நம்ம பிறந்த இந்த இந்திய நாட்டிலே பெருமைக்குரிய நாடு, நம்ம பிறந்த மண், இந்த மண், இந்திய மண். இங்கே தான் இன்னைக்கு அஷ்டரிஷிகள் 11 சித்தர்களில் அஷ்டரிஷிகள் 8 பேர், பஞ்ச ரிஷிகள் 5 பேர். அந்த பஞ்ச ரிஷிகளில் மகரிஷிகள் அவங்கெல்லாம். இந்த 8லுமே 5 பேர் மகரிஷிகள், மிகவும் பலம் வாய்ந்தவர்கள். அவங்கள் தான் இந்த வர்மக்கலையை மக்களுக்கு வெளியிட்டிருக்காங்க. நம்ம இந்தியாவில் பிறந்த சித்தர்கள் தான் அத்தனை பேருமே மகரிஷிகளாக இது பண்ணாங்க. அவங்களுடைய தவ வலிமையினால தான் அதுக்கெல்லாம் அவங்களுக்கு கிடைச்சிருக்கு. அதை மக்களுக்கு அவங்க எல்லாமே கொடுத்துட்டாங்க. இந்த வர்மக்கலைன்னா என்னது, அது எத்தனை பேர் உயிரை காப்பாற்றக்கூடியது, என்னென்ன பண்ணும் எல்லாம் சொல்லியிருக்காங்க. அப்போ அந்த செக்ஷனில் நம்ம பார்க்கும்போது, அந்த பிரிவில் படுவர்ம திரட்டு, வர்ம அகில திரட்டு, படுவர்ம சூட்சமம், அதில் அந்த வர்ம கெண்டி, வர்ம கோடாரி, வர்ம கண்ணாடி, இந்த 5 மகரிஷிகள் சொன்னது தான். ஒவ்வொரு மகரிஷிகள் சொன்னது தான், மகரிஷிகள் சொல்லப்பட்டது. இது அஷ்டரிஷிங்கிறது 8 பேர், அது வேறு. 11 சித்தருங்கிறது அது வேறு. மொத்தத்திலே 11 பேர் தான். அதில் இந்த மாதிரி கலைகள்லாம் நம்ம படிக்கிறதுக்கு இந்த காலத்தில் ஆள் இல்லை. ஏன்னா 15 வருஷம் 20 வருஷம் எங்களுக்கு வயசு இருந்தாச்சு, இன்றைக்கும் படிச்சுக்கிட்டு தான் இருக்கோம். இன்றைக்கி அந்த வர்ம சாஸ்திரம் சூஸ்திரம் ஆதாரம்லாம் எங்கள் கையில் ஃபுல்லாக இருக்குது. எல்லா ஆதாரமும் கையில் இருக்குது. ஆதாரத்தோடு தான் பேசணும். இல்லைன்னா நான் வர்ம ஆசான்
அப்படி இப்படி அதெல்லாம் பேசவே கூடாது. தெரிஞ்சதை சொல்லிட்டு போயிட்டே இருக்கணுமே தவிர தெரியாததை சொல்லவே கூடாது. நம்ம கலைகள் இன்றைக்கி படிக்கிறதுக்கு ஆள் இன்டர்நேஷ்னல் லெவலில் அந்த கலை இல்லை. இந்த வர்ம கலை இல்லை. வர்ம கலை, வர்ம குந்தா பிரிவு, வர்மங்களோட சேர்ந்து தான் குந்தா பிரிவு, வைரி, ராஜாளி பேருடைய ஆக்ஷன், அடுத்தாலேருந்து வர்மத்தில் சர்ம கலை. அப்போ முடியாத கட்டத்தை தான் எல்லோரும் சொல்லியிருக்காங்க. எல்லா மகரிஷிகளை பற்றி நான் ஏற்கனவே போட்டிருக்கோம். இல்லை நிறைய 171 இது போட்டிருக்கோம். ஆடியோ, வீடியோ, எல்லாம் போட்டிருக்கோம். அதில் எல்லா விஷயமும் சொல்லப்பட்டாச்சு, புரிஞ்சிருப்பீங்க. அதனால் உங்களுக்கு இதை ஒரு தெளிவுபடுத்தக்க வேண்டிய நான் சொல்ல வந்தேன். ரொம்ப நன்றி, ரொம்ப நன்றி மக்களே. பொறுமையாக நீங்கள் கேட்டது ரொம்ப நன்றி நண்பர்களே. நன்றி.